முத்து ரொம்ப சந்தோஷமா மீனா கிட்ட, "மீனா உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்" அப்படிங்கிறாங்க. "என்ன விஷயங்க? இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க?" அப்படின்ட்டு மீனா கேட்குறாங்க. முத்து இருந்துட்டு, "நான் சொல்றத நீ யார்கிட்டயும் சொல்லவே கூடாது மீனா" அப்படிங்கிறாங்க. "சரி சொல்லுங்க என்னன்னு" அப்படின்ட்டு மீனா கேட்டதும், "நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல ஒரு நார்த் இந்தியன் சார் இருந்தாங்கல்ல, அவங்க சாதாரண ஆள் கிடையாது. அண்டர் கவர் ஆஃபீசர்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட முத்து சொன்னதும், "என்னங்க சொல்றீங்க?" "ஆமா மீனா, அவரு இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸரா என்கிட்ட வந்து பேசினாரு. என்ன பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்க மாரி இருக்கு அப்படின்னு கேட்டாரு. நானும் நம்மளோட பிரச்சனையெல்லாம் சொன்னேன் அவர்கிட்ட. உடனே அவரு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அ அந்த விக்னேஷ பத்தி விசாரிக்கிறேன்னு சொன்னாரு." அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்றாங்க. "அப்படியாங்க? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நல்லவங்கள அந்த கடவுள் கைவிட மாட்டாங்கங்கிறது அ தெரிஞ்சுச்சு." அப்படின்ட்டு மீனா சொல்றாங்க. "ஆமா மீனா" அப்படின்னு முத்துவும் மீனாவும் இந்த விஷயத்த நம்ம வேற யார்கிட்டயும் சொல்லவே கூடாது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரிங்க நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு" மீனாவும் சொல்லிட்டு, இங்க இந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸரும் அந்த விக்னேஷ பத்தி விசாரிக்கிறாங்க. விசாரணையில தெரிய வருது. அநியாய வட்டி குடுத்து எல்லாத்துக்கும் பணத்த குடுக்குறாங்க. அந்த வட்டிய கட்ட முடியாம எல்லாரும் போனதும், அந்த பணத்துக்காக அவங்க வீடையோ, இடத்தையோ அந்த ஆளு வாங்கி வச்சுக்கிடுறான். அந்த மாதிரி அ இல்லீகலா நெறைய சொத்து வந்து சேர்த்து வச்சிருக்கிறது அந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வருது. உடனேவும் அந்த ஆஃபீஸரும் விக்னேஷ் வீட்டுக்கு ரைடுக்கு போறாங்க. ரைடுக்கு போனதும் கணக்கில் வராத சொத்தெல்லாம் அந்த ஆள் வச்சிருக்கத அந்த ஆஃபீஸர் அந்த ஆள்கிட்ட சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. இந்த இடத்துக்கு முத்துவும் வர்றாங்க. இதெல்லாம் இவனோட வேல தானா?" அப்படின்ட்டு விக்னேஷ் வந்து ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. "என்ன சார், இதான் நல்லவங்கள கடவுள் சோதிப்பான், கைவிட மாட்டான். ஆனா கெட்டவங்களுக்கு நெறைய குடுப்பான். ஆனா கைவிட்டுருவான். அது உண்மையாயிடுச்சே!" அப்படின்ட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இன்கம் டாக்ஸ் ஆஃபீசர் முத்து "இதுல நெறைய பத்திரம்லாம் இருக்கு. இதுல உங்க வீட்டு பத்திரம் எதுவோ அத எடுத்துக்கோ. அதுவும் இல்லாம நீங்க இந்த ஆள்கிட்ட பணம் வாங்குனதுக்காக சைன் போட்டிருப்பீங்களா? அந்த டாக்குமெண்ட் எதுவோ எடுத்துக்கோ. நீங்க பணம்லாம் கிட்ட வேண்டாம். இந்த ஆளே மோசடி பண்ணி தான் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கான். அதனால இனிமேல் உங்க வீட்டு பத்திரம் உங்களுக்கு தான்" அப்படின்ட்டு அந்த ஆஃபீசர் சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, "இல்ல சார், நாங்க எவ்வளோ பணமோ அந்த ஆளுக்கு குடுத்துடுறோம்" அப்படின்னு முத்து சொல்றாங்க. "இல்ல முத்து, இவன் அநியாயம் பண்ணி தான் சொத்துலாம் சேர்த்து வச்சிருக்கான். இனிமேலு நீங்க கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். இந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் வந்து அந்த பத்திரத்த எடுத்து குடுக்குறாங்க. அதுவும் இல்லாம, "இதானே நீங்க இந்த இந்த ஆள்ட்ட பணம் வாங்குனதுக்காக சைன் போட்ட பேப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கிழிச்சு போட்டுர்றாங்க. இங்க முத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உடனே அந்த பத்திரத்த எடுத்து நேரா வீட்டுக்கு கொண்டு போய் மீனாகிட்டயும் அவங்க அப்பாகிட்டயும் காமிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே இங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்குது. இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.